ஒரு ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட பணம் வரணும், பணம் ரெக்கவர் பண்ணணும். இதுதான் அவங்களோட மெயின் இன்டென்ஷனு. நீங்கள் சிவில் வழக்குன்னா கொஞ்சம் நாள் ஆகும், அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. இவர் மேலே ஒரு கிரிமினல் வழக்கை போட்டுருவோம், போட்டால் தான் இவர் சரிப்பட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களும் கிரிமினல் வழக்கை போட்டுருவாங்க. இப்போ என்ன பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரிமினல் வழக்கு போட்டாலும் சரி, அது மத்திய கிரைம் ரெக்கார்டு பீரோ என்சிஆர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆவண காப்பகத்தில் அது ஸ்டோர் ஆகிரும். உங்கள் மேலே ஏதாவது ஒரு கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணாலும் அல்ல அந்த வழக்கு நீங்கள் ஆஜராகாமல் இருந்தாலும் உங்கள் மேலே வாரண்ட்டுன்றது ஒன்றா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த வாரண்ட் எத்தகையது அப்படின்றத பார்க்குறத விட அது வாரண்ட் தானா அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அந்த ஒரு பதிவில் ஏற்றிடுவாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நபர் மேலே இந்த வழக்கு நடந்துகிட்ருக்கு, இந்த நீதிமன்றத்தில் இவர் வராமல் இருக்கிறாரு, அதனால் அந்த நீதிமன்றம் ஆணை பிறப்பிச்சிருக்கு இவர் கைது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துப்பாங்களே தவிர அது எந்த வாரண்ட்டு அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு கொலை வழக்கில் ஒருத்தர் நிரபராதியாகவே இருக்கலாம், அவர் அந்த கொலையை பண்ணாமே இருக்கலாம், இருந்தாலும் அவர் பேச தவறாக சேர்த்துட்டாலும் கூட இந்த வழக்கு முடியாத வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உயர்நீதிமன்றமும் சரி உச்சநீதிமன்றமும் சரி அவ்வளோ சீக்கிரம் கொலை வழக்கு யாரையும் எடுத்துட மாட்டாங்க. நீங்கள் கேஸ் நடத்துங்க, நீங்கள் நிரபராதின்னு கடைசியில் நிரூபித்து வெளியே வாங்க, இதை தான் சொல்லுவாங்க. அதே போல் தான் இந்த லோன் வழக்குலையும் சரி. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் பணத்தை மோசடி பண்ணிட்டாங்கன்னு வழக்கு போடலாம். அது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா மேற்கு வங்கத்தில், மாதிரி ஜெய்ப்பூரில், டெல்லியில், இந்த ஹைதராபாத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அந்த வழக்கை போடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செக்கை கொடுத்துருப்பீங்க, இல்லைனா எலக்ட்ரானிக் ஃபண்டு முறையில் போட்டு 2 வழக்கை போடலான்னு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ஒன்று 138 செக்கு மோசடி வழக்கு, இன்னொன்று பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அந்த வழக்கு, அது செக்ஷன் 25ல். இது 2 வழக்கம் கிரிமினல் கேஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா தண்டனை சிறிய அளவாக இருந்தாலும் கூட அது ஒரு கிரிமினல் வழக்கு தானே. ஒரு வழக்கு ஒரு நீதிமன்றத்தில் தாக்கல் ஆகிடுச்சுன்னா அது கிரிமினல் வழக்கில் தாக்கல் ஆகிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களை இதை வச்சு பேங்க் உங்கள்கிட்ட பணத்தை எடுத்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரிமினல் வழக்கு போட்டுச்சுன்னா முதல்ல